வணக்கம். நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, உமாசங்கரி கிளினிக்ல இருந்து. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன். அதாவது பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த பிபின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அது எதனால வருது, அப்போ அது எதெல்லாம் மாத்தினா அது மாறும், இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நேச்சுரலா எப்படி நம்ம சரி பண்றது, இயற்கை முறையில இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிபியோட அளவு எவ்வளவு இருந்தா எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு பிபியோட அளவு எவ்வளவுன்னு தெரியாமலே ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஸ்டோலிக் அப்படிங்கிறது இந்த மேல காமிக்கிற ரேஞ்ச், அதாவது 120 130 அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா சிஸ்டோலிக். டயஸ்டோலிக்ங்கிறது கீழே, அது வந்துட்டு 80. இந்த மேல சிஸ்டோலிக் அப்படிங்கிறது 120ல இருந்து 140 வரைக்கும் தாராளமா இருக்கலாம். கீழே டயஸ்டோலிக் அப்படிங்கிறது 70ல இருந்து 80 வரைக்கும் இருக்கலாம். இது வந்துட்டு நார்மல் பிபியோட ரேஞ்ச். இந்த மேல இருக்க சிஸ்டோலிக் 140க்கு மேல இல்ல கீழே இருக்க டயஸ்டோலிக் 80 90க்கு மேல போகும்போது தான் வந்துட்டு நம்மளுக்கு பிபி இருக்கு, உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம பண்றோம். எதனால வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சிம்பிளா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா நம்ம ஒரு வேகமா ஓடிட்டு வரோம், இல்ல ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குறோம் அப்படின்ற டைம்ல நம்ம போய் பிபி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த டைம்ல நம்ம பிபி வந்துட்டு ஜாஸ்தி காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ், அது எதனால வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு வேகமா போயிட்டு இருக்கிறீங்க, எதுலயும் உங்க கால் இடிச்சிட்டீங்க, உங்க கை இடிச்சிட்டீங்க, இல்ல சிவியரா பேக் பெயின் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த வலினால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி அதனால உங்க பிபி வந்துட்டு அதிகமா காமிக்கலாம். ஆனா இந்த மாதிரியான பிபி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து, நிறைய பேருக்கு அந்த வலி போனதுக்கு அப்புறமா, அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியானதுக்கு அப்புறமா அது ரிவர்ஸ் ஆயிடும். அதனால நம்ம எப்பவுமே ஒரு வேல்யூ மட்டுமே வச்சு பிபியை வந்துட்டு எனக்கு பிபி இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அந்த டைம்ல எடுக்கிறத வச்சு பிபி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஒரு 4 to 5 ரீடிங்ஸ் வரைக்கும் நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிபி இருக்குதா அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேற எதனால நம்மளுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கும்போது. அது மட்டும் இல்லாம எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த கிளாண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இதயத்துல தமனிகள், இரத்த குழாய்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற பிரச்சனைனாலே வரலாம். ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பிறவிலேயே ஒரு சிலருக்கு வந்துட்டு இதயத்திலேயோ இல்ல இதயத்துல இருக்க அந்த தமனிகள், இரத்த குழாய்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். இதுதான் கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததா இதோட சிம்டம்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட மெயின் சிம்டம் பாத்தீங்கன்னா தலைவலி இருக்கும். தலைவலி முக்கியமா பின்புற தலையில அதிகமா வலி இருக்கும். அதுவும் காலையில தூங்கி எழும்போது அவங்களுக்கு அந்த பின்புற தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கும். தலை சுற்றல் இருக்கலாம். காதுல ஒரு ரிங்கிங் சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் இதோட காமன் சிம்டம்ஸ். இது போக இந்த படபடப்பு, இருதய படபடப்பு, வேர்க்கிறது, அதிகமா வேர்க்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இதோட காமன் சிம்டம்ஸ். இப்போ இந்த பிபியை நம்ம ட்ரீட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப சீரியஸான சில விஷயங்கள்ல வந்துட்டு சில உபாதைகளை நம்மளுக்கு கொடுக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இருதய பிரச்சனைனால உயிரிழந்து போறாங்க. அதுக்கு இந்த பிபி வந்துட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. ஏன்னா இதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாதனால இதயத்துல வந்துட்டு இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனை வந்துட்டு இது கொண்டு வருது. இதனால வந்துட்டு உயிரிழப்பு நிறைய நடக்குது. இன்னைக்கு இளைஞர்கள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த கார்டியாக் ப்ராப்ளம்னால, இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ல, கார்டியாக் அரெஸ்ட்னால வந்துட்டு உயிர் இழக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் இதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாதது தான். கிட்னி ஃபெயிலியரையும் இது வந்துட்டு உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதனாலேயும் பிபி ஜாஸ்தி ஆயிட்டு ஸ்ட்ரோக் வர்றது அப்படின்ற நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எதனால வந்துச்சு அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ட்ரீட் பண்றதா நல்லது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படியுது இல்லைங்களா, இந்த இதய தமனிகள் இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படியும் போது இந்த கொழுப்பு படலம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அதோட ஓப்பனிங்க சின்னதாக்கிடும். அதாவது அதோட பாதை, அந்த இரத்த ஓட்டம் போகுது இல்லைங்களா, அந்த பாதையை சின்னதாக்கிடும். அதனால மத்த உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் போறதுக்கான அந்த அது ஃபோர்ஸ்ஃபுல்லா அது வந்துட்டு பிளட் அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அந்த இதயம் தள்ளப்படுது.
இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளுறதுக்காக இதயம் அதிகமா செயல்பட வேண்டியதா இருக்கு. அப்படி செயல்படுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம இதை பத்தி பேசணும். ஆனாலும் இந்த பிபிக்கு, இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு அதிகப்படியான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்மளோட நவீன வாழ்க்கை முறைதான். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. ஆனா இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு வீட்டுக்கு வீடு இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குது. பாக்குறவங்க எல்லாருமே எனக்கு பிபி இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நவீன வாழ்க்கை முறை. இந்த நவீன வாழ்க்கை முறையில நம்ம அதிகப்படியா செய்யற தவறுகள் என்ன அப்படின்றதுன்னா, முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து, காலேஜ் போற பசங்கள்ல இருந்து, வேலைக்கு போற பெரியவங்க வரைக்கும், அது மட்டும் இல்ல வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கவலைகளை சுமந்துட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. இந்த கவலைகள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல அட்ரீனலின் அப்படிங்கிற ஹார்மோனோட செக்ரீஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாக ஆரம்பிக்கும். இதனாலையும் நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் நைட்டு நல்லா தான் தூங்குறேன், நல்ல டீப் ஸ்லீப் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் டே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டயர்ட்னஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மென்டல் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கு. அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா கவலைப்படுறோம், அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அதுவே உடல் வேலை அப்படி உடலோட பளு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே கம்மியா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துலயே நம்மளுக்கு வேலை, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே நம்ம படிக்கிறது, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே எழுதுறது, சோ உட்கார்ந்துகிட்டே நம்ம வேலையெல்லாம் பாக்குறது. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஐடி ஃபீல்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டே சிஸ்டம் பாக்குறாங்க. சிஸ்டம்ல தான் அவங்களுக்கு ஒர்க். அப்படி பார்க்கும்போது மென்டல் ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க உட்காந்துட்டே இருக்கிறனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதுவும் பிபிக்காக, அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கான ஒரு காரணமா இருக்கு. வேலைப்பளு ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது உடலோட வேலைப்பளு கம்மியா இருக்கு. அதே மாதிரி மைண்டோட வேலைப்பளு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட சேர்ந்து அவங்க எடுத்துக்கிற சில உணவு பழக்க முறைகள், அதாவது டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்க இந்த கழிவு பொருட்கள் வந்துட்டு நம்ம உடல்லையே தேங்கி இருக்கும். இதுவும் ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கு. இந்த கிட்னி டிசீஸ்னால, நீண்ட கால மலச்சிக்கல்னால, ஆர்டரிஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டன் ஆகுறது, அதாவது ரொம்ப கடினமாகிறதுனால, அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கிங்னால, நம்மளோட தவறான உணவு பழக்க வழக்கங்கள், இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கழிவுகள் வெளியேறாம நம்ம உடல்லயே தேங்கி இருக்குது. இந்த தேங்கி இருக்கிறதுனால, இந்த கழிவுகள் வெளியேறதுனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு ஒரு மேஜர் காரணமா வந்துட்டு இது இருக்குது. இவ்வளவு நேரம் ஹைப்பர் டென்ஷன் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தகவல்களை நான் கொடுத்திருக்கேன் ஹைப்பர் டென்ஷனை பத்தி. இப்போ அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இயற்கை முறையில பக்க விளைவுகள் இல்லாம நம்ம எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல தேங்கி இருக்க இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்தாலே போதும். நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள். இதை நம்ம மாற்றணும். அதாவது இப்போ நீங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, உங்க உடல்ல வந்துட்டு தேவையில்லாத கழிவுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற போது, அந்த கழிவுகளை அகற்றதுக்காக சில உணவு பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இதுலதான் அதிகப்படியான கழிவுகளை அகற்றக்கூடிய தன்மை இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமா இந்த பழங்கள், காய்கறிகள் எடுக்கும் போது நம்ம உடல்ல இருக்க தேவையில்லாத கழிவுகள் வெளியே. ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 1 வாரங்களுக்கு நீங்க பழங்கள் மட்டுமே உட்கொள்றதுனால உடல்ல இருக்க கழிவுகள் ரொம்ப நல்லாவே வெளியேறும். அதுலயும் 5 மணி நேர அந்த இடைவெளியை வந்துட்டு பின்பற்றி நீங்க அந்த பழங்களை வந்துட்டு எடுத்துக்கணும். அதே இப்ப நீங்க காலையில எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு இப்ப நீங்க ஆரஞ்சு சாப்பிடலாம், தாராளமா ஆரஞ்சு சாப்பிடலாம் காலையில. மதியானம் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். உங்களோட இரவு உணவா தக்காளி, அப்படி இல்லாட்டி ஆப்பிள், இந்த மாதிரி பழங்கள் நீங்க எடுத்துக்கும் போது உங்க உடல்ல இருக்க
கழிவுகள் நல்லாவே வெளியேறும். இது ஒரு வார காலம் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் உணவு பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதாவது இதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு நம்ம இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா உணவு முறைகளை மாற்றி 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 எடுத்துக்கலாம். என்னதான் நான் வீடியோல இது நீங்க இப்படி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க பிளைண்டா இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தரோட உடல்நிலை பொறுத்து, அவங்களோட பிபி எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து, அவங்க எந்த விதமான சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தருக்கும் சிகிச்சை முறைகள் வேறுபடலாம். ஒருத்தரோட பழக்க வழக்கங்கள் வேறுபடலாம். அதனால இந்த மாதிரியான உணவு பழக்கங்களை நீங்க பின்பற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா அதை நீங்க ஃபாலோ பண்ணாம ஒரு நேச்சுரோபத் டாக்டரை ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பழங்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு, ஆப்பிள், பைனாப்பிள், கிருணி பழம், அப்புறம் பேரிக்காய், மாம்பழம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இதுல நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழைப்பழமும் அப்புறம் இந்த பலாப்பழமும். இந்த 2 பழமும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க உங்க உணவு பழக்கத்துல குறைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உப்பு வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கிறதுனா நீங்க முழுமையா தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. 4ல் 1 பங்கு எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டதை விட 4ல் ஒரே 1 பங்கு அளவு மட்டும் நீங்க உப்பு எடுத்துக்கலாம் உணவுல. அப்போ காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளும் உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதுலயும் முக்கியமா கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, தக்காளி இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீரை வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா பசலைக்கீரை, பாலக்கீரை. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன காய்கறிகள், இந்த கீரை இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரா ஃபார்ம்லயே எடுத்துக்கலாம். அதாவது வேக வைக்க தேவையில்லை, வறுக்க தேவையில்லை. சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணிட்டு அதை நீங்க சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதுல கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 4ல் 1 பங்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்க தாராளமா சாப்பிடலாம். இது உங்க உடல்ல இருக்க கழிவுகளை ரொம்ப நல்லா வெளியேற்றும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் ரொம்ப காலமா மலச்சிக்கலா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க அகற்றணும். அதுக்கான சிகிச்சை முறையா நம்ம வார்ம் வாட்டர் எனிமா எடுத்துக்கலாம். அதாவது வெதுவெதுப்பான நீர்ல எனிமா எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, இந்த 1 வார காலம், இந்த 1 வார காலத்துக்கு தொடர்ச்சியா காலையில வெறும் வயிற்றுல நம்ம இந்த வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு எனிமா எடுத்துக்கணும். 3வதா பாத்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல நீங்க உடற்பயிற்சின்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு பிபி இருக்கிறதுனாலே டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். அதனால அவங்க உடற்பயிற்சி பண்ண முடியாம போகலாம். அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யோகா பண்ணலாம். ரொம்ப மைல்டான யோகாஸ் வந்துட்டு பண்ணலாம். அதுவும் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க ஜஸ்ட் பிரீத்திங் டெக்னிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரீத்திங் எக்ஸசைஸ் இதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக அவங்களுக்கு தெரப்பியூட்டிக்கலா மசாஜ் தெரப்பிஸ் வந்துட்டு ப்ராப்பரா யோகா நேச்சுரோபதி பிசிஷியனை போய் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம், அவங்களையும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மசாஜ் டெக்னிக்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரியான மசாஜ் இது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹார்ட்ல வந்துட்டு லோடு ஜாஸ்தி ஆகக்கூடாது, சர்க்குலேஷன் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகக்கூடாது, அதுல நீங்க இன்னும் சிரமப்படக்கூடாது. பிபி ஜாஸ்தி ஆகாம இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான டைரக்ஷன்ல பண்ணணும், எந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் மசாஜ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு யோகா நேச்சுரோபதி பிசிஷியனுக்கு தான் தெரியும். அதனால நீங்க ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாம பாத்துக்கோங்க. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஹார்ட்டும் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணும். அப்படி ஆகுறதுனால ஹைப்பர் டென்ஷன் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப படபடப்பா இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப் பிரீத்திங் வந்துட்டு பண்ணுங்க. நல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து அப்படியே மெதுவா ஸ்லோவா வெளியில விடுங்க. ரொம்ப ரேப்பிடா ஃபாஸ்டா மூச்சை உள்ள இழுத்து வெளில விட்டீங்கன்னா இது இன்னும் தான் ஜாஸ்தி ஆகும். அதனால நிதானமா மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். 8 மணி நேரம் உறக்கம்ங்கிறது சாதாரண உறக்கம் இல்ல, ஆழ்ந்த உறக்கம். அதாவது நல்ல டீப் ஸ்லீப் வந்துட்டு நீங்க போகணும். நான் தூங்குறேன் ஆனா எனக்கு தூங்குற மாதிரியே இல்லை, நிறைய கனவு பிரச்சனை இருக்கு, ஸ்ட்ரெஸ்னால சரியா தூக்கம் வரல அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா பிபி கம்மி ஆகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல டீப் ஸ்லீப் போங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரீஸ் எல்லாமே தூக்கி வச்சிருங்க. ஒரீஸ்ங்கிறது நம்ம லைஃப்ல கண்டிப்பா வரதான் செய்யும். பட் அதை நீங்க மைண்ட்லயே வச்சிட்டு இருக்கிறதுனால உங்களோட ப்ராப்ளம் இன்னும் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர்த்து அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரீஸை வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க.
உங்களால அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ப்ராப்பரா ஒரு யோகா நேச்சுரோபதி பிசிஷியனை கன்சல்ட் பண்ணுங்க. நேச்சுரலா எப்படி நீங்க இதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கறத அவங்க கிட்ட ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். உடனே எல்லாம் சரி பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரலா நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது டைம் வந்துட்டு கண்டிப்பா எடுக்கும். அது ஆனா லைஃப் லாங் நீங்க எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. பட் இது ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட். அதாவது ரொம்ப பாதுகாப்பான பக்க விளைவு இல்லாத ஒரு மெத்தட்னு பாத்தீங்கன்னா அது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் தான். அதனால உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸோ இல்ல கொரீஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டாக்டர்ஸை வந்துட்டு தாராளமா கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.